அன்பான குட்டி பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பெரியவர்களை நம்ம மதிக்கணும். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். மூத்தவங்களை மதிக்கணும், அவங்கள கனப்படுத்தணும். அதை குறிச்சு பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இப்போ 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்ய போறோம், கேட்க போறோம். ஓகே, ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பெரியவர்களை, அதாவது தகப்பனை தாயை கனம் பண்ணும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பைபிள்ல உங்களுக்கு எத்தனை கட்டளை இருக்குன்னு தெரியுமா? கமாண்ட்மெண்ட்ஸ் எத்தனை? 10 கட்டளை இருக்குல்ல. அதுல 9 கட்டளைய டு நாட், இத செய், இத செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கட்டளைக்கு மாத்திரம் அந்த டூ அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தோட பிளஸ்ஸிங்கும் இணைஞ்சு வருது. அது என்ன கட்டளை தெரியுமா? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற கட்டளையில தான் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. உன்னோட வாழ்க்கை நீடித்து இருக்கிறதுக்கு, நீ நிறைய 80 வயசு 90 வயசு வரைக்கும் பூரணமா சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கிறதுக்கு ஏசப்பா உனக்கு கொடுத்த தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்படி சொல்றதுனால அம்மா அப்பாவை மாத்திரம் இல்ல, ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், மத்தவங்களையும் நம்ம என்ன செய்யணும், கனத்துக்குரியவங்களா பார்க்கணும், கனத்துக்குரியவங்களா நடந்துக்கணும். யாராவது பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா நீ ரொம்ப கூலா ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது காலை டீப்பாய் மேல வச்சுட்டு இருக்கலாம். அவங்க வந்த உடனே அவங்களுக்கு எழுந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். சர்ச்ல இருந்து வந்தாங்கன்னா, கிறிஸ்டியன் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா பிரைஸ் தி லார்ட் சொன்னா அவங்களுக்கு புரியாது இல்ல. அதனால வணக்கம், வாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிடணும். சரியா? சின்ன சின்ன காரியத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். கிங் சாலமனை பத்தி நீ படிச்சிருக்கல்ல. அவங்க கொஞ்சம் சிறுவனா இருக்கும்போது ஆண்டவர் கேக்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும் கேளுன்னு சொல்லி தரிசனத்துல கேட்டப்போ, இவ்வளோ திரளான இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு திரளான ஞானம் எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டாங்கல்ல. அதே போல ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து சாலமோனை ராஜாவா சிங்காசனத்துல அமர வச்சாங்க. அப்ப அவங்க அம்மா பத்சேபாள் ஒரு காரியத்தை பேசும்படி ராஜ சிம்மாசனத்துல இருக்கிற மகனை பாக்குறதுக்கு வர்றாங்க. பார்த்த உடனே சாலமோன் என்ன செஞ்சாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல, அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, எழுந்திருக்கிறாரு, எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். 4 காரியம் செய்யறாரு. எழுந்திருக்கிறாரு, எதிர்கொண்டு ஓடி வர்றாரு, வணக்கம் சொல்றாரு, ராஜ சிம்மாசனத்துக்கு பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு சேர் போட்டு அம்மாவை உட்கார வைக்கிறார். நான் ராஜா தானே, இப்பெல்லாம் அரண்மனைக்கு வர்ற அம்மாவெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுமா என்ன? எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைல்ல. எதிர்கொண்டு வர்றாரு, வணங்குறாரு, சேர் போட்டு உட்கார வைக்கிறார். அத ஆண்டவர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. பாத்தியா, சாலமோன் எவ்வளவு காரியம் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. எல்லாமே பைபிள்ல எழுதி இருக்குதா? பைபிள்ல கரெக்டா எழுதி இருக்கிறாங்கன்னு சொன்னா உனக்கும் எனக்கும் அது தேவைன்னு ஆண்டவர் எழுதி இருக்கிறாங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அம்மா அப்பா கிட்ட. ஆனா ரெஸ்பெக்ட் கொடுக்கிற நேரத்துல கரெக்டா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் உள்ளத்துல பூரணமா இருக்கணும். ஏசப்பாவை குறிச்சு நம்ம வாசித்திருக்கோம்ல. ஏசப்பா பிதாவுடைய குமாரன், கடவுளுடைய மகன். எல்லாமே அவர் அம்மா மரியாள், ஜோசப், இவங்க 2 பேருக்கும் அவர் அவங்கள காட்டிலும் எல்லாவற்றிலும் மேலானவர் தான். ஆனா அந்த பூமியில இருக்கிறப்போ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அவங்க சொல்ற காரியத்துக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணாரு. மரியாள், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், பிதா என்னை எவ்வளவோ ஞானத்துல நிரப்பி இருக்கிறார், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மரியாள அந்த 30 வயது வரைக்கும் அவர் எதிர்த்து பேசினதாவோ ஒண்ணுமே இல்லை. அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யோசேப்பு தச்சர், அவர் சொல்லியிருப்பார், ஜீசஸ் இந்த ஆணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார், இந்த பலகை எடுத்துட்டு வா, இத நல்ல இத்தனை சென்டிமீட்டர் இதுல அரு அப்படி சொல்லிப்ப. எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. எப்போ தெரியுமா கீழ்ப்படிய முடியும்? அவங்கள மனசுல கனம் பண்ணாதான் கீழ்ப்படிய முடியும். இவங்க சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு நினைச்சா கீழ்ப்படியவே முடியாது. குட்டீஸ், நீங்க பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு குணம் நமக்கு வேணும். சரியா? பெரியவங்களை மதிச்சு நடந்தனா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். முன்மாதிரியா யார் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க? ஜீசஸ் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க
உலகத்துல இருக்கிற அவங்கள வளர்க்கணும்னு தேவன் நியமித்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிஞ்சு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லுது. அதே போலதான் நீங்க ஒவ்வொருத்தரும் வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க. சரியா? முதல்ல சொன்ன வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம பெரியவங்களை மதித்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரியா குட்டீஸ்? ஏதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா யாரையாவது நடத்தல அல்லது இவங்களுக்கெல்லாம் நம்ம எழுந்திருக்கணுமா அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏதாவது ஒரு டீச்சர் உங்களை திட்டிருப்பாங்க, நீங்க படிக்கலன்னு ஒரு நாள் அடிச்சிருப்பாங்க. அதனால அடுத்த நாள் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த நாள் அவங்க சொல்ற காரியத்தை கீழ்ப்படியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. கடவுள் அவங்கள நமக்கு மேல லீடரா வச்சிருக்காங்க. நம்மள டீச் பண்றதுக்காக அவங்கள வச்சிருக்கிறாங்க. அவங்க நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. மிஸ் ஏதாவது தெரியாம கூட நீ பேசாம இருக்கும்போது அடிச்சிருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, ஜீசஸ் எங்க மிஸ்ஸ நான் மதிப்பு குறைய நான் நினைச்சிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட அவங்கள அவமரியாதையா பேசிருக்கிறேன். அவங்கள குறைச்சு நான் பேசிருக்கிறேன். எங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்த பெரியவங்க ஏழையா இருந்ததுனால, அவங்க ரொம்ப எல்லாத்துலயும் டாப்பா இல்லாதனால அவங்கள மதிக்காம இருந்திருக்கிறேன் ஜீசஸ். அதெல்லாம் எனக்கு மன்னிங்க. நான் ஒரு மற்றவங்களை மதிக்கிற பிள்ளையா வளர்றதுக்கு என் உள்ளத்துல இருதயத்துல எனக்கு மனச தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிரலாமா? குட்டியா ஜெபம் பண்ணிரலாமா? கண்ணை முடிக்கிறீங்களா? அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல பெற்றோரை கனம் பண்ணி பெரியவர்களை மதித்து கீழ்ப்படிந்து நடந்தாருன்னு பார்த்தோம்ப்பா. அதே போல எங்க குட்டி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. பெரியவர்களை கனம் பண்ணுகிற இருதயத்தை தாங்க. யாரையாவது அசட்டையா பார்த்திருப்பாங்கன்னு சொன்னா, அவமரியாதையா பேசியிருப்பாங்கன்னு சொன்னா, இப்போ யாரெல்லாம் ஜீசஸ் நான் அப்படி பேசிட்டு என்ன மன்னிங்கன்னு கேட்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய காரியங்களை மன்னித்து அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாய், மற்றவர்களை கனப்படுத்துகிற பாத்திரமாய் எங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கி தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிறு வயதிலேயே நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த காரியத்துக்காக நன்றி. அதை அவர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசிக்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீசஸ போல உங்க வாழ்க்கையில மத்தவங்களை கனம் பண்றதுக்கு நீங்க முந்திக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.